கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கன்னிராசிக்காரர்களே, சாதாரணமாக தோன்றும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பம் கொண்டு வரலாங்க. நீங்க நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகள் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. சின்ன வாய்ப்பு மாதிரி தெரியும் விஷயம் கூட பெரிய வெற்றிக்கான கதவா நிச்சயமா மாறுங்க. பணம், மரியாதை, முன்னேற்றம் மூன்றும் உங்களை நோக்கி நகர போகுதுங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா அதே வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு வராதுங்க. இதுதான் அந்த ராஜயோக தருணம். முழுசா தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க. கன்னி ராசிக்கார அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேற போகுதுங்க. மங்களகரமான பராபவருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்களுங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் உங்க வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த 4 நபர்கள் யாரு, நீங்க ஏன் உஷாரா இருக்கணும், அப்படி என்ன நடக்க போகுது என்பதை பத்தி இந்த தொகுப்புல முழுமையா பார்க்கலாங்க. இந்த காணொலியை ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபடி ஆக்கிருங்க. கன்னி ராசி மண்டலத்தின் 6வது வீடா அமையும். இந்த ராசி புதன் பகவானை அதிபதியா கொண்ட ஒரு அறிவுபூர்வமான ராசி. நீங்க இயல்பாகவே எதிலும் ஒரு முழுமையை எதிர்பார்க்கக்கூடியவங்க. எதையும் ஆழமாக சிந்தித்து செயல்படும் அறிவாளிகள். மற்றவர்கள் செய்யும் சிறு தவறுகளை கூட எளிதில் கண்டுபிடிக்கும் கூர்மையான அறிவு உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களுடைய இந்த அதீத சிந்தனையும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய துடிக்கும் இலகிய மனமுமே உங்களுக்கு பல நேரங்கள்ல மிகப்பெரிய எதிரிகளை உருவாக்கி விடுது. கன்னிராசியில பிறந்த நீங்க ஏன் எப்போதும் ஒருவித மன போராட்டத்துடன் மற்றவர்கள் படாத கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க என்று எப்போதாவது யோசிச்சு உண்டா? அதற்கு காரணம் நீங்க எல்லோரையும் உங்களை போலவே நேர்மையானவர்கள் அப்படின்னு நம்புறது தான். கடந்த சில ஆண்டுகளா சற்று திரும்பி பாருங்க. நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தீர்களோ, யாருடைய வேலைகளையெல்லாம் உங்கள் தோல்ல சுமந்து செய்து முடித்தீர்களோ அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. உங்கள் கடின உழைப்புக்கு வேறு யாரோ ஒருவர் பெயர் வாங்கி இருப்பாங்க. உங்க கையில பணம் இல்லாவிட்டாலும் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து உங்க அறிவையும் உழைப்பையும் கொடுத்து உதவி செய்திருப்பீங்க. ஆனா நீங்க செஞ்ச தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்ப்பதற்கு பதிலா உங்களை பல மன உளைச்சல்களிலும் ஏமாற்றங்களிலும் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. உங்க குடும்பத்தினராலேயோ பல நேரங்கள்ல உங்கள் நியாயமான சிந்தனையை தவறாக புரிந்து கொண்டிருப்பட்டிருக்கும். நான் எவ்வளவு உண்மையா உழைச்சாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று தனிமையில் அமர்ந்து நீங்க கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளமா இருக்கு. பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க சேமிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் திடீரென வரும் மருத்துவ செலவுகளோ அல்லது குடும்ப செலவுகளோ உங்க சேமிப்பை கரைச்சிருக்கும். உங்கள் அறிவையும் திறமையும் யாரோ ஒருவர் பயன்படுத்தி முன்னேறி இருப்பாங்க. எதை தொட்டாலும் தடை உடைப்பதற்கு ஏற்ற பலவீனமின்மை என ஒரு வழித்தடத்துல சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராபவருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்த நன்னாளில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்க ராசியில ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. வெண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களில் நிலையில் எப்போதும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழுது. உங்கள் ராசிநாதனான புதன் பகவானின் அருட்பார்வையும் மற்ற கோள்களின் சூழ்ச்சியும் உங்களுக்கு சாதகமான திசை திருப்பது. இனிமேல் உங்களை சுற்றி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்க இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்ப போகுதுங்க. இத்தனை காலம் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. இத்தனை காலம் கையில காசு தங்களையே வறுமை வாட்டுதே என்று வருத்தப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. தடைபட்டு நின்ற காரியங்கள் இப்போது தங்குதடையின்றி அரங்கேறும். நீண்ட நாட்களாக உங்க அறிவுக்கு ஏற்ற வேலை கிடைக்காம திண்டாடிய உங்களுக்கு உயரிய பதவிகள்
நன்மைகள் தேடி வரும். எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். கடன்கள் எல்லாமே படிப்படியா குறையும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமில்லைங்க, உங்க அறிவிக்கும் நியாயமான உழைப்பிற்கும் இறைவன் கொடுக்கும் அங்கீகாரம். தொழில் மற்றும் வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க இழந்த பணத்தை பல மடங்காக திரும்ப பெறும் நேரமா இந்த நேரம் இருக்கு. உங்கள் புதிய திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் இதுவே மிக சிறந்த தருணமா இருக்கு. கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்க அறிவுத்திறனுக்கு உரிய மதியாத கிடைக்க போகுதுங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல உங்கள் மூளை மிகவும் சுறுசுறுப்பா இருக்குங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னால ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு நிழல் தருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. கன்னிராசி நேயர்களே, இப்போது நம்ம பார்க்க போகும் இந்த பகுதி உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணிங்க. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதே கதவின் பின்னால சில சவால்களும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பிரபஞ்சத்தோட நியதிங்க. உங்க வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டு காலத்துல ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ சில மனித உருவல வரும் தடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதீத சிந்தனையால முடிவுகளை தள்ளி போடும் உங்களின் அந்த குழப்பமான மனநிலையே உங்களுக்கு பல நேரங்கள்ல வினையா முடிஞ்சிருது. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல நீங்க யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள்ள அனுமதிக்கணும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை நீங்க பேணணும் அப்படிங்கறதுல மிகுந்த எச்சரிக்கையோட நீங்க இருக்கணுங்க. இந்த 3 நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுவாங்க. முதலாவதாக உங்கள் உழைப்பையும் அறிவையும் திருடிடும் நயவஞ்சகர்கள். இவங்க உங்க முகத்துக்கு நேரா மிக அன்பாக பேசி நீங்க புதிதாக யோசித்து வச்சிருப்பீங்கல்ல அந்த தொழில் திட்டங்களையோ உங்களின் ரகசிய உத்திகளையோ தந்திரமாக கேட்டு தெரிந்து கொண்டு அதை அவர்களின் பேரில் செயல்படுத்த துடிப்பாங்க. இவர்களிடம் உங்கள் ரகசியங்களை தப்பி தவறி கூட பகிர்ந்து கொள்ளாதீங்க. இரண்டாவதாக உங்கள் இலகிய மனதை பயன்படுத்தி ஜாமீன் கையெழுத்து அல்லது கடன் கேட்கும் நபர்கள். கன்னிராசிக்காரர்களால் உதவி என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியாது. இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு உங்களை சட்ட சிக்கலிலோ அல்லது கடனிலோ மாட்டிவிட ஒரு கூட்டம் இந்த நாட்கள்ல உங்களை தேடி வரும். இவர்களிடம் நீங்க மிகவும் கராராக இல்லை என்று சொல்ல பழகணுங்க. மூன்றாவதாக உங்கள் மனசுல தேவையில்லாத சந்தேகங்களை வதச்சு நல்ல வாய்ப்புகளை கெடுக்கும் குழப்பவாதிகள். கன்னிராசிக்காரர்கள் எதற்கும் 100 முறை சிந்திப்பார்கள். இந்த பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை தேடி வரும் ஒரு நல்ல வேலையை பற்றியோ அல்லது நல்ல உறவை பற்றியோ பொய்யான குறைகளை கூறி உங்க மனசை குழப்பி அந்த வாய்ப்பை நீங்க இழக்கும்படி செய்வாங்க. நான்காவதாக போலி ஆவணங்கள் அல்லது குறுக்கு வழிகளை காட்டி உங்களை சிக்கல்ல மாட்டிவிட துடிக்கும் சதிகாரர்கள். குறுகிய காலத்துல பணக்காரன் ஆகலாம் என்று ஆசை காட்டி உங்களை தவறான முதலீடுகள்ல தள்ளி விடுவாங்க. இந்த 4 வகை மனிதர்களிடமும் நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. இந்த 4 வகை மனிதர்களை நீங்க எப்படி கையாளணும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல போறேங்க. ஒரு ஊர்ல கபிலன் என்ற இளைஞன் இருந்தா. அவன் கன்னிராசியில பிறந்தவன். சிறந்த அறிவாளி, சிறந்த கடின உழைப்பாளி. ஆனா அதீத சிந்தனையால அடிக்கடி குழப்பம் அடைவான். அவன் பலருக்கு உதவி செய்து ஏமாந்தவன். ஒரு நாள் ஒரு முதியவர் அவங்கிட்ட வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்த மாற்றும் நாட்கள். ஆனா 4 உருவங்கள்ல உனக்கு சோதனை வரும். நீ யாருடைய பேச்சையும் கேட்பாம உன் அறிவையும் மனதையும் பயன்படுத்தி நீ அமைதியா இருந்தீனா உனக்கு வாழ்க்கையில பொற்காலம் கிடைக்கும். எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 அதிகாலையில கபிலனின் சக ஊழியரில் ஒருவன் வந்து மிகவும் அன்பா பேசி கபிலன் பல மாதங்களாக உதைச்சு உருவாக்கிய ஒரு திட்டத்தின் ரகசியங்களை கேட்க முயற்சி செஞ்சான். கபிலனுக்கு முதியோரோட எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமா எந்த பதிலும் கூறாம அவனை தவிர்த்துட்டான். ஏப்ரல் 15ஆம் தேதி கபிலனின் தூரத்து உறவினர் ஒருவர் வந்து போலியா அழுது ஒரு வெற்று பத்திரத்துல கையெழுத்து கேட்டாரு. கபிலன் இறக்கப்பட்டாலும் தனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உறுதியா முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். பிறகுதான் தெரிந்தது அந்த நபர் மோசடி வழக்குல சிக்கியவர் அப்படின்னு. ஏப்ரல் 16ஆம் தேதி கபிலன்
கபிலனுக்கு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்துச்சு. ஆனா அவனது நண்பன் ஒருவன் வந்து அந்த நிறுவனம் சரியில்லை அப்படின்னு சொன்னதால உன் வாழ்க்கை வீணாகிரும் அப்படின்னு சொன்னான். தேவையில்லாத சந்தேகங்களை விதைத்தான். இது 3வது சோதனை அப்படின்னு உணர்ந்த கபிலன் அந்த குழப்பவாதியின் பேச்சை நம்பாம தன் அறிவை மட்டுமே நம்பி அந்த வேலையை ஏத்துக்கிட்டான். யார் பேச்சையும் கேட்டு குழப்பமடையாம மௌனமா இருந்தான். அந்த 3 நாட்களும் அவன் காட்டிய நிதானமும் விழிப்புணர்வும் அவனை காப்பாத்துச்சு. ஏப்ரல் 17ஆம் தேதி கபிலன் அந்த பெரிய நிறுவனத்தில் ஒரு உயரிய பதவியில அமர்ந்தான். அவனது அறிவுத்திறனுக்கு மாபெரும் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. கபிலன் மட்டும் அந்த 3 நாட்கள்ல குழப்பம் அடைந்தோ அல்லது மற்றவங்களை நம்பியோ இருந்தா அந்த மாபெரும் வாய்ப்பை அவன் நிரந்தரமா இழந்திருப்பான். கன்னிராசிக்கார அன்பர்களே, கபிலனை போலவே நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். உங்க வாழ்க்கையில வீச போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளணுங்க. வரப்போகும் நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொள்ளவும் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகளை குறித்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறேங்க. ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலுவான பரிகாரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் அதிகாலையில் நேரமே எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க. இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் இறைவா, இனி வரும் காலம் எனக்கு ஒளியாக அமையணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. அடுத்ததுல தானங்கள்ல சிறந்த தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். புதன் பகவானின் அருளை பெற பச்சை பயிறு தானம் செய்யறது மிகவும் சிறப்பு. ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு பச்சை பயிரால செய்யப்பட்ட உணவுகளை தானமா அழியுங்க. மேலும் வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பா பசுக்களுக்கு அகத்திக்கீரை பச்சை பொருட்களை வணங்குறது உங்கள் ஜாதகத்துல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் வேரோடு அழிக்கும் ஆற்றல் கொண்டதுங்க. உங்கள் அறிவாற்றல் மென்மேலும் பெருக இது உதவுங்க. இந்த 3 நாட்களும் நீங்க பச்சை நிற ஆடைகளை அணிகிறது அல்லது ஒரு சிறிய பச்சை நிற கைக்குட்டையை உங்களிடம் வைத்துக் கொள்றது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தருங்க. இது உங்களை சுத்தி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி மற்றவர்களோட தீய பார்வையிலிருந்தும் சூழ்ச்சியிலிருந்தும் உங்களை நிச்சயமா பாதுகாத்துங்க. இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதால எந்த ஒரு காரியத்தையும் அதீதமா சிந்திச்சு குழப்பிக்கொள்ளாதீங்க. மற்றவங்க சொல்றதை கேட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். யோசிச்சு நிதானமா எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். எச்சரிக்கையா இருங்க. புத்தாண்டு ஒரு மாபெரும் பொற்காலமா மாறுங்க என்பதுல எல்லளவும் சந்தேகம் இல்ல. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்க. உங்க ராசி என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கருத்துக்கள்ல சொல்லுங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்மளது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கன்னி ராசிக்காரர்கள் மனதை தெளிவுபடுத்த வேண்டுங்க. எதிர்மறையாக பேசுபவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டுங்க. கோவிலுக்கு போவது, வழிபாடுகள் செய்வது, குலதெய்வ கோயிலுக்கு போவது போன்ற விஷயங்களை செஞ்சா நல்ல அதிர்வலைகள் உங்க வாழ்க்கையில வருங்க. நல்ல ஆடைகளை அணிய வேண்டுங்க. அப்பத்தாங்க உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும்.
அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் நலல அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சூழ்நிலைகள் ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடும். புது முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும். சக மாணவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியம். உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது. அடுத்ததாக நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து வருவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. பணவரத்து திருப்தி தரும். மாணவர்கள் மிகவும் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும். உழைத்து பயனடைய முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்க்காம இருந்தது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. மழலை செல்லம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்லம் குழந்தை கிடைக்க போகிறதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனக்குழப்பம் தீரும். எதிலும் பயம் உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவு செய்வதை குறைப்பது நல்லது. பெரியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.